வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழக மின்சார பேருந்து ஓட்டுநர்களின் ஊதிய பிரச்சினை தொடர்பாக நேரில் சென்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீர்வு காண உறுதியளித்தார். புதுவை அண்ணா சிலை அருகே உள்ள மின்சார பேருந்து சார்ஜிங் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அங்கு பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் மின்சார பேருந்து ஓட்டுநர்களை சந்தித்து ஊதிய நிலுவை, பணி சூழல் மற்றும் பணி நேரம் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை எடுத்துரைத்தார். மத்திய அரசு நிர்ணயித்துள்ள ஊதியத்தை வழங்காமல் நிர்வாகம் தாமதப்படுத்தி வருவதாகவும் இதுகுறித்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மின்சார பேருந்துகளை இயக்குவதில் தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் நிலவுவதாகவும், குறிப்பாக நேர ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாகவும் ஓட்டுநர்கள் முறையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சி வழக்கறிஞர் குழு அனுப்பப்பட்டு கடந்த 2 நாட்களாக வழக்கறிஞர்கள் ஓட்டுநர்களுடன் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வந்த நிலையில் நேற்றிரவு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று சுமூகமான தீர்வை எட்டுவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டார். பிரச்சினைக்கு தீர்வு காண நிர்வாகத்தின் உரிய பிரதிநிதிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஓட்டுநர்கள் வலியுறுத்திய நிலையில் இன்று நிர்வாக தரப்பினர் சந்திப்பதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஓட்டுநர்கள் மற்றும் நிர்வாகத்தின் அடிப்படை கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து சுமூகமான தீர்வை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். மேலும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்து அதுவரை பொதுமக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் வேலைநிறுத்தத்தை தொடராமல் மின்சார பேருந்து சேவையை வழக்கம் போல இயக்குமாறும் ஓட்டுநர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மின்சார பேருந்தில் பயணம் செய்து ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் இடையூறுகளையும் அவர் நேரில் கேட்டறிந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சியின் வழக்கறிஞர் குழு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை அரசின் போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மாவுடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்திப்பு. புதுவையில் பொது தனியார் கூட்டாண்மை PPP முறைகள் இயக்கப்படும் மின் பேருந்துகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் எதிர்கொள்ளும் குறைகள் மற்றும் பிரச்சினைகள் மற்றும் புதுவையின் முக்கிய சந்திப்புகளில் யூட்டன் அமைப்பை செயல்படுத்த கோருதல் குறித்தான மனுவை வழங்கினார். நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அரியங்குப்பம் முத்தலம்மன் கோவிலில் 71வது ஆண்டு உற்சவ விழாவில் குதிரை விடுதல் சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் PCB நகரில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோவிலில் 71வது ஆண்டு உற்சவ விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது. கடந்த 22ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இந்த உற்சவம் தினம்தோறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளுடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று காலை விழாவின் முக்கிய நிகழ்வான குதிரை விடுதல் நிகழ்ச்சி பக்தர்களின் கோஷங்களுடன் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஐயனரப்பன், பூரணி பொற்கலை மற்றும் வீரன் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மேல தாளங்கள் முழங்க பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். இந்த ஆன்மீக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர், PCB நகர் கிராம மக்கள், கிராம பஞ்சாயத்தினர் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். விழாவில் நாள்தோறும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆன்மீக நிறைவை அடைந்து வருகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க 190 ஆண்டுகள் பழமையான பழைய கலங்கரை விளக்கம் முற்றிலும் சீரமைக்கப்பட்டு இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்காக அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கடந்த 1836ஆம் ஆண்டு வங்காள விரிகுடா கடலில் பயணிக்கும் கப்பல்களுக்கு வழிகாட்டும் நோக்கில் இந்த பழைய கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டது. 29 மீட்டர் உயரமும் 132 படிக்கட்டுகளும் கொண்ட இந்த பாரம்பரிய கட்டிடம் சோழ மண்டல கடற்கரையில் அமைக்கப்பட்ட முதல் கலங்கரை விளக்கமாகும். 1979 வரை பயன்பாட்டில் இருந்த இக்கோபுரம் காலப்போக்கில்
மோசமடைந்ததை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. புதுச்சேரியின் பழைய கலங்கரை விளக்கத்தை கடந்த ஜூன் 25ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முறைப்படி திறந்து வைத்தார். சுற்றுலா மேம்பாடு மற்றும் வரலாற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த பழைய கலங்கரை விளக்கம் இன்று முதல் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. நாள்தோறும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம். சுற்றுலா பயணிகள் இதன் மேல் தளத்திற்கு சென்று புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் ஒட்டுமொத்த நகரத்தின் 360 டிகிரி காட்சியை ரசிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் முக்கிய கலாச்சார அடையாளமாக விளங்கும் இந்த தலம் இனிவரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி நகர பகுதிகள் கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் கேஸ் லைன் பதிக்கும் பணி நடைபெற்ற போது அவ்வழியாக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதன் மூலமாக பயனடையக்கூடிய உருளையன்பேட்டை தொகுதி மற்றும் பல்வேறு நகர பகுதிகள் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக உருளையன்பேட்டை தொகுதியில் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டு உள்ளதாக கூறியும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை, உப்பு தண்ணீர் அதிகமாக கலந்து வருவதாக கூறி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பாதிக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட மக்கள் சட்டசபையை நோக்கி வந்து சட்டசபை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரி சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அரசு எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்றும் அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். இதனையடுத்து சட்டப்பேரவைக்கு வந்த சபாநாயகர் அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் பேசி போராட்டத்தை கைவிட செய்தார். தொடர்ந்து சபாநாயகர் அறையில் சபாநாயகர் தலைமையில் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டியின் 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரி அதிதி ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதிய சங்க தலைவராக ரொட்டேரியன் உதயசங்கர் பதவியேற்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு முன்னாள் நிர்வாகி பதவி சின்னங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகளும் பதவியேற்று சமூக நல பணிகளை மேலும் தீவிரப்படுத்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக 2028-29ஆம் ஆண்டிற்கான மாவட்ட ஆளுநர் தேர்வான ரொட்டேரியன் ஆனந்தன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து ரொட்டேரியன் சேவை திட்டங்களை மக்கள் மத்தியில் மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கௌரவ விருந்தினராக 3வது மண்டல துணை ஆளுநர் ரொட்டேரியன் புருஷோத்தமன், சாந்தமூர்த்தி ஆகியோர் பங்கேற்று புதிய நிர்வாகிகளுக்கு பதவி வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினர். இந்த விழாவில் பல்வேறு ரோட்டேரியன் சங்கங்களின் தலைவர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சி நட்புறவு மற்றும் சேவை மனப்பான்மையை வலுப்படுத்தும் வகையில் உற்சாகமாக நடைபெற்றது. அதித்தி ஹோட்டல் சந்திப்பில் சிக்னலை மீறி வந்த அரசு பேருந்து காவலர் மறித்த நிலையில் ஓட்டுநருக்கும் காவலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதித்தி ஹோட்டல் சந்திப்பில் சிக்னலை மீறி வந்த அரசு பேருந்தை காவலர் ஒருவர் மறித்தார். ஓட்டுநருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றியதால் பேருந்தை அனுமதிக்க மறுத்த காவலர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியதால் உள்ளே இருந்த பயணிகளை எவ்வித மாற்று ஏற்பாடுமின்றி நடுவழியில் நடத்துனர் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. சாலையின் நடுவே பேருந்து நின்றதாலும் பயணிகள் திடீரென இறங்கியதாலும் ஏற்பட்ட போக்குவரத்து குழப்பத்தால் அதே சிக்னல் பகுதியில் எதிர்பாராத விதமாக ஒரு வாகனம் விபத்து ஏற்பட்டு நேரிட்டது. இந்த சம்பவம் குறித்து உயரதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சியின் சார்பில் பிரதம மந்திரியின் PM ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக பயனடைந்த சாலையோர வியாபாரிகளுக்கான பாராட்டு விழா ரெட்டியார்பாளையம் புதுநகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து திட்டத்தின் மூலமாக பயனடைந்த சாலையோர வியாபாரிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு பேசுகையில், கொரோனா பேரிடருக்கு பிறகு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு பிணையில்லா கடன் வழங்கி மறுவாழ்வு அளித்தது PM ஸ்வநிதி திட்டம் முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்தார். மேலும் திட்டத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் பாடுபட்ட நகராட்சி அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு நன்றி தெரிவித்தார். உழவர்கரை நகராட்சியின் மூலமாக முதல் தவணையாக 1715 பேருக்கு, இரண்டாவது தவணையாக 940 பேருக்கும், மூன்றாவது தவணையாக 306 பேருக்கும் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ரூபாய் 15,000, ரூபாய் 25,000, ரூபாய் 50,000 என பல கட்டங்களாக கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இது ஒரு அரசு விழா மட்டுமல்ல, உழைக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கு அரசு செலுத்தும் மரியாதை என்றும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி மற்றும் அரசு அதிகாரிகள், வங்கி பிரதிநிதிகள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நிறைவில் உதவி திட்ட இயக்குனர் நன்றி உரையாற்றினார். வில்லியனூரில் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்மினி நகர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆரியபாளையம் குடிநீர் பிரிவை சார்ந்த சரவணன் மற்றும் நெட்டப்பாக்கம் குடிநீர் பிரிவை சார்ந்த ராமச்சந்திரன், சுந்தரமூர்த்தி ஆகியோர் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நீண்ட கால சேவை பாராட்டப்பட்டதுடன் சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். இதில் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்றவர்களை பாராட்டினர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி MRF தொழிலாளர்கள் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே ஏரிப்பாக்கம் MRF தொழிற்சாலைகள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த 65 தொழிலாளர்களுக்கு 5 ஆண்டுகளாகியும் பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை. இவ்வாறாக குற்றம் சாட்டிய அவர்கள் சம வேலைக்கு சம ஊதியம், சட்டவிரோத அப்ரெண்டிஸ் முறையை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் உறவினர்களும் தொழிற்சாலை நுழைவு வாயிலில் தர்ணா போராட்டம் நடத்தினர். பணி நிரந்தரம் வழங்கப்படும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று தொழிலாளர்கள் உறுதிபட தெரிவித்தனர். இதனையடுத்து தொழிற்சாலை வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் ரூபாய் 12,000 இழந்திருக்கிறார்கள். மதகடிப்பட்டை சார்ந்தவர் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவற்றை ஆர்டர் செய்திருக்கிறார். இதனையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 8,250 செலுத்தி ஏமாந்துள்ளார். அதேபோல வைத்திக்குப்பத்தை சார்ந்தவர் மொபைல் செயலி மூலமாக கடன் வாங்கி அதனை முழுவதும் திருப்ப செலுத்தியுள்ளார். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் அவரது படத்தை மார்பிங் செய்து அனுப்பி கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். அதில் பயந்து போன அந்த நபர் மர்ம நபருக்கு ரூபாய் 4,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.